பூங்காவிலே கனி தேங்கி நீர் மன்றாட, பூங்காவிலே கனி தேங்கி நீர் மன்றாட, ஓங்கிய உதிரங்கள் நீங்கிய தூய கண்கள், ஓங்கிய உதிரங்கள் நீங்கிய தூய கண்கள், ஏங்குதே என்னகம்தான் தூய தாங்குதில்லை முகம்தான், ஏங்குதே என்னகம்தான். மெசியாவென்றுரைத்து யூத ராஜனென்றே நகைத்து, மெசியாவென்றுரைத்து யூத ராஜனென்றே நகைத்து, ஏசி பேசி அடித்து நீனை குட்டி மாசுக்களே சுமத்தி, ஏசி பேசி அடித்து நீனை குட்டி மாசுக்களே சுமத்தி. கிறிஸ்டியன் மீடியா சென்டர் வழங்கும் ஈஸ்டர் சிறப்பு நிகழ்ச்சி தமிழன் டிவியில் ஈஸ்டர் தினத்தன்று மாலை 5:30 மணி முதல் 6 மணி வரை ஒளிபரப்பாக இருக்கிறது. காண தவறாதீர்கள். இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஈஸ்டர் சிறப்பு செய்தியை வழங்க இருக்கிறவர் அருள் திரு டாக்டர் பீட்டர் சிங் அவர்கள். உயிர்த்தெழுதல் இன்றி கிறிஸ்தவம் பொருளற்றது என்கின்றார். பூமியின் வரலாற்றில் உயிர்த்தெழுதல் மைய நிகழ்வு. நமது துயரங்கள், கண்ணீர்கள் ஆண்டவரால் சமாதானமாகவும் மகிழ்ச்சியாகவும் உயிர்த்தெழும். நிகழ்ச்சியை பாருங்க. உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. தமிழன் டிவி ஈஸ்டர் தினத்தன்று மாலை 5:30 மணி முதல் 6 மணி வரை. பெரிய வெள்ளிக்கிழமை என்கின்ற இந்த நாளில் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் சிலுவையில் அறைய பெற்றிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்தும் வணக்கமும். இது முடிவு கிடையாது, தொடக்கம் என்பதை சிலுவையின் சிறப்பு நிகழ்வுகள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. கிறிஸ்தவ பற்றுறுதியின் அடிப்படை என்று சொல்வது பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுகள் பல அடைந்து இறந்து அடக்கம் செய்ய பெற்று பாதாளம் இறங்கி 3ஆம் நாளில் உயிர் பெற்று எழுந்தார் என்பது. இந்த நாள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் மிகப்பெரிய நாளாக, எல்லாரும் வருந்துகின்ற ஆனால் அதே நேரத்தில் வியப்போடு பார்க்கின்ற ஒரு பெருநாளாக அமைந்திருக்கின்றது. இவர் இவ்வாறாக சிலுவையில் அறைய பெறுவதற்கு முன்பு அவருடைய அருட்பணி வாழ்வின் பொது நிலைகளில் 8 முறை இறப்பதற்கு வேண்டிய திட்டங்களை, அவரை கொல்வதற்கு வேண்டிய திட்டங்களை அவரை சுற்றியிருந்த மக்கள் வகுத்தனர். அது பற்றிய பதிவுகளை நாம் நற்செய்தி நூல்களிலே பார்க்கின்றோம். முதலாவது பதிவு தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 4வது பிரிவு 16 முதல் 30 வரையிலும் அடங்கிய பகுதியில் முதற் பதிவு வருகின்றது. தொழுமந்தத்திலே அவர் அருளுரையாற்றி கொண்டிருக்கின்றார், விளக்கமளித்து கொண்டிருக்கின்றார். அப்படி விளக்கமளித்து கொண்டிருக்கின்ற போது யூத மண்ணிலே கைம்பெண்டிர் பலர் இருந்தபோதும் சாரிபாத் என்கின்ற ஊரிலே இருந்த கைம்பெண் நலமடைந்தார், பயன் பெற்றார்
என்று கூறியபோது, இஸ்ராயேலிலே தொழுநோயாளியர் பலர் இருந்தனர், ஆனால் சீரியாவில் இருந்த நாகமான் நலம் பெற்றார் என்று சொன்னபோது அதை அங்கிருந்த மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் கடவுள் யூதருக்கு மட்டுமே உரியவர் என்கின்ற எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்தினால் கடவுள் எல்லாருக்கும் உரியவர் என்ற செய்தியை சொன்னபோது அந்த செய்தியை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகையினால் அவரை கொல்வதற்கு திட்டம் வகுத்தனர். இரண்டாவதாக உள்ள பதிவு தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 12வது பிரிவு 1 முதல் 14 வரையிலும் அடங்கிய திருமொழிகளிலே இடம்பெற்றிருக்கின்றது. ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்துவின் அடியவர் கதிர் கொய்கின்றனர். அந்த கதிர் கொய்வது என்பது ஓய்வு நாள் விதிமுறையை மீறுவதாகும் என்று சொன்னபோது, மனிதருக்காகத்தான் சட்டங்கள் இயற்றப்பெற்றிருக்கின்றனவே தவிர சட்டங்களுக்காக மனிதர் இல்லை என்பதை மிக தெளிவாக எடுத்து கூறிய போது அதையும் அங்கிருந்த சமய தலைவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகையினால் அவரை அங்கே கொல்வதற்கு திட்டமிடுகின்றனர். மூன்றாவது உரிய பதிவு தூய யோவான் நற்செய்தி 5வது பிரிவு 1 முதல் 18 வரையிலும் அடங்கிய பகுதியில் பார்க்கலாம். மனிதர் வகுத்து வைத்திருக்கும் அடிமைப்படுத்துகின்ற மரபுகளை விட, மனிதர் வகுத்து வைத்திருக்கின்ற அடிமைப்படுத்துகின்ற மரபுகளை விட கடவுளின் ஆணை உரிமை மிக பெரியது என்று கூறிய போது அந்த உண்மையை அங்கிருந்தோரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 38 ஆண்டுகள் படுக்கையிலேயே இருந்த ஒருவர், நகர முடியாதிருந்த ஒருவரை இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே நலப்படுத்துகின்றார். அந்த நலமடைந்த மனிதரை பற்றி அவர்கள் கவலை கொள்ளவில்லை. அங்கே கடவுளுடைய ஆணை உரிமை என்பது எல்லாவற்றையும் தாண்டி நிற்கின்ற ஒன்று என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவ்வாறு புரிந்து கொள்ள முடியாததால் இயேசு கிறிஸ்துவை ஒழித்து விடுவதற்கு திட்டம் தீட்டுகின்றனர். 4வது பதிவு தூய யோவான் நற்செய்தி 8வது பிரிவு 48 முதல் 59 வரையிலும் அடங்கிய பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது. கடவுளை அறிந்திருப்போராக உரிமை கோருகின்ற ஒருவர் எத்தகைய கடவுள் வழி எத்தகைய செயல்பாடுகளை அவர்கள் தாம் கடவுளை அறிந்திருப்பதாக சொல்லுகின்றனரோ அந்த விழுமியங்களை தங்களுடைய வாழ்வில் வெளிப்படுத்தவில்லை என்றால் எந்த பயனும் இல்லை என்ற செய்தியை மிக அழுத்தமாக சொல்லுகின்றார். ஒருவர் தம் நம்பிக்கை எதுவோ அந்த நம்பிக்கையை தம் வாழ்வில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை கூறுகின்ற போது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகின்றனர். 5வது பதிவு தூய யோவான் நற்செய்தி 10வது பிரிவு 31 முதல் 39 வரையிலும் அடங்கிய பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது. கடவுள் பல நிலைகளில் முன்வைக்கின்ற உயர்வான வாழ்வியல் விழுமியங்களை பயன்படுத்தி ஒருவர் தம் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்று எடுத்துரைத்த போது அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் நம்புகின்ற வாழ்க்கை வேறு, அவர்கள் அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய மதிப்பீடுகள் என்பவை வேறு என்கின்ற எண்ணத்தில் இருந்தமையால் இதையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகையினால் இயேசு கிறிஸ்துவை ஒழித்து கட்ட திட்டமிடுகின்றனர். 6வது பதிவு தூய யோவான் நற்செய்தி 11ஆம் பிரிவு 45 முதல் 57 வரையிலும் அடங்கிய பகுதிகளில் இடம்பெற்றிருக்கின்றது. இது லாசருவை உயிருடன் எழுப்பிய நிகழ்ச்சியோடு தொடர்புடையது. லாசருவை உயிரோடு எழுப்பிய செய்தி இயேசு கிறிஸ்து கடவுளின் ஆணை உரிமையோடு இந்த செயல்பாடுகளை எல்லாம் நிறைவேற்றுகிறார் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டால், சமயத்தை வைத்து கொண்டும் கடவுளின் பெயராலும் மக்களை அடிமைத்தனத்துக்குள் வைத்திருக்கிற சமய தலைவர்கள் அதை இன்னும் தொடர்ந்து செய்ய முடியாது என்கின்ற எண்ணத்தினால் அஞ்சி அவரை ஒழித்து கட்டுவதற்கு திட்டமிடுகின்றனர். 7வதாக உரிய பதிவு தூய மார்க்கு 11 15 முதல் 18 வரையிலும் அடங்கிய பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது. எருசலேம் பெரிய கோயிலை அவர் தூய்மைப்படுத்துகின்ற நிகழ்ச்சி. அவர் தூய்மைப்படுத்தியதன் வழியாக மக்கள் அனைவரும், குறிப்பாக
ஏழையர், பெண்கள், கடவுளை அறிந்திருக்கிற யூதர் அல்லாதோர் புறந்தள்ள பெற்ற நிலையில் கோயிலுக்குள்ளே அவர்கள் வைக்கப்பெற்றிருந்த சூழலில் ஏழை மக்களுடைய பணம் தவறான முறையில் கொள்ளையடிக்கப்பெற்ற சூழலில் இயேசு கிறிஸ்து அதை கண்டிக்கிறார், அதை அவர் எதிர்க்கிறார். இதையும் அந்த வகையான பணத்தை வைத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்வை வளமாக்கி கொண்டிருந்த மேட்டுக்குடியினருக்கு, சமய தலைமைக்கு பொறுக்க முடியாததாக இருந்தது. எனவே அவரை அழித்துவிட திட்டமிடுகின்றனர். 8வது உடைய பதிவு தூய மத்தேயு நற்செய்தி 21:33 முதல் 46 வரையிலும் அடங்கிய பகுதியிலே இடம்பெற்றிருக்கின்றது. கடவுள் அறத்தின் வழி நிற்பவர், அன்பு மயமானவர் என்றால் அவரை நம்புகின்ற ஒவ்வொருவரும் அறத்தின் வழி தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பையே தம் தலையாய செயலாக கொண்டு செயல்பட வேண்டும் என்கின்ற செய்தியை மிக தெளிவாக அங்கே எடுத்துரைக்கின்றார். இந்த செய்தியையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய செய்திகள், கற்பித்தல்கள், விவிலிய மறைக்கு அல்லது முதல் உடன்படிக்கையின் பகுதிகளுக்கு கொடுத்த விளக்கங்கள், அவற்றை வைத்துக்கொண்டே பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தவர்களுக்கு மிகப்பெரிய அறைகூவலாக அமைந்த சூழலில் அவர்கள் அவரை கொன்றுவிட்டால், அவரை அழித்து விட்டால் தங்களுக்கு எதிராக இருந்த மிகப்பெரிய செயல்பாடுகள், அறைகூவல்கள் ஒழிந்து போகும் என்று எண்ணினர். ஆனால் அதற்கு மாற்றாக அந்த முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று எண்ணிய அந்த தலைமைத்துவத்தினுடைய செயல்பாடுகள், அன்றைய அரசியல் தலைமைத்துவத்தினுடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய தோல்வியை கண்டன. இன்றும் அந்த விழுமியங்களை திருச்சபைக்கு உட்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்வில் செயல்படுத்துகின்ற பொழுது உண்மையிலேயே அவை தோற்றுப்போன நடைமுறைகளாக இருக்க முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை இறப்பு என்பது கடவுள் சார்பில் நின்று கடவுளுக்காக பேசுவோர், உயரிய விழுமியங்களை, மானுட நேயத்தை, சமுதாய சமத்துவத்தை தங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவோர் எத்தகைய முடிவை காண்பர் என்பதையும், ஆனால் அது ஒரு முடிவாக இருக்கப் போவதில்லை, தொடர்ந்து தலைமுறை தோறும் நடைபெற வேண்டிய ஒன்று என்பதை மிக தெளிவாக இந்த நிகழ்ச்சிகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அடிப்படையில் இதற்கு சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி திருவெளிப்பாடு 21ஆம் பிரிவில் எல்லாம் நிறைவேறிற்று, அகரமும் நகரமும் நானே, தொடக்கமும் முடிவும் நானே, தாகமாய் இருப்போருக்கு வாழ்வழிக்கும் நீரூற்றிலிருந்து நான் இலவசமாக குடிக்க கொடுப்பேன், வெற்றி பெறுவோர் இவற்றை உரிமை பேராக பெறுவர், நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன், அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பார்கள் என்பது பெரிய வெள்ளிக்கிழமையில் சிலுவையில் அறைய பெற்ற இயேசு கிறிஸ்துவை நம்புகிற ஒவ்வொருவரும் தலைமுறை தோறும் தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றும் போது உண்மையாகவே உயிர் துடிப்பான செய்தியாக என்றென்றும் வாழ்வாய் மலர்ந்திருக்கும். ஆமென். வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர் 105 பாந்தியன் சாலை 2வது தளம் மியூசியம் எதிரில் எக்மோர், சென்னை 6,08,000.